ஏண்டி இது வீடா இல்ல விளையாடுற இடமா? ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம். ஓயாம இதே சொல்லியா போச்சே. இரு இன்னைக்கு இந்த பண்டை ரெட்டா வெட்டி கிணத்துக்குள்ள போறேன். காதுக்குள்ள போட்டு ஆபர் சொல்லும் கையை வெட்ட சொல்வான். ஆஹா, முளைச்சு 3 இலை விடல. பேச்ச பாரு பேச்ச. பண்ண கூட குடுக்க முடியாது. போடி. குடுக்க முடியாது. சிட்டி நாய கையை வா கடிக்கிறேன். ஆஹா, ஏண்டி வீட்ல எலும்பு போடலையா? 4 அரை அரைஞ்சனா மறக்குதா? என்னது? சின்ன பிள்ளைங்க தெரிஞ்சும் செய்யும் தெரியாம செய்யும், அதுக்காக அடிக்கிறதா? வாரியாத்தா வா. ஆனா அடக்கி வளர்க்கணும், பொண்ணை பொசிக்க வளர்க்கணும் தெரியாமையா சொன்னாங்க? எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம், ஒரே முரட்டு குணம். அதான் ஒரே சிரிப்பா சிரிக்குத. பள்ளிக்கூடத்துல போய் படிக்க வேண்டிய வயசுல பந்தாடிக்கிட்டு திரியுது. இதுவே உன் பிள்ளையா இருக்கா இப்படி குருட்டாமையா வளர்க்க? அதை பழி வாங்கணும் உனக்கு ஆசை. மனசுக்குள்ள கபடம், ஊருக்குள்ள வேஷம். இதுல என்ன பேச்சு வேண்டி கிடக்கு பேச்சு? இந்த பந்து இனிமே இந்த பக்கம் வரட்டும். நீ முத்துவ பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுறேன்னு சொன்னா அவன் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா நீ எதை வேணும்னு சொல்றியோ அதை அவன் வேண்டான்னு சொல்றான். அதனால நீ வேண்டாம்னு சொல்லு. சரியா? வர்றான். அதெல்லாம் வேண்டாம் பிச்சை. முத்துவுக்கு எதுக்கு படிப்பு? அவ எங்கேயோ போய் அடுப்புத போறா. அப்புறம் ஏன் பட்டா படிப்பு? அட்டட படிப்பு படிச்சுட்டு அடுப்புதுன்னா அடுப்பு எரியாதா? வீணா பணம் தான் நெட்டோம். வேண்டாம். அவ யாரா வேண்டான்னு சொல்றதுக்கு? அவ படிச்சுக்கோங்கிற திமிர்ல பேசுறாளா? என் பொண்ணு பெரிய படிப்பு படிச்சு ஆகணும். சரி, அப்போ நம்ம கிராமத்திலே படிக்கிட்டா அது போதும். கிராமத்துலயா? நடக்காது. பட்டணத்துல போய் தான் படிக்கணும். அப்ப அடுத்த வருஷம் மெதுவா கொண்டு போய் சேர்ப்போம். பின்ன என்ன, இந்த வருஷமே வா கொண்டு போய் சேர்ப்பாங்க? இந்த வருஷமா? இன்னைக்கே கொண்டு போய் சேர்த்தாகணும். பிச்சை புறப்பட்டாச்சு. அதுக்காகத்தானே காத்துக்கிட்டு இருக்கு. 6 வருஷத்துக்குள்ள உன் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டமா? பொறாமை இல்லாத போராட்டம். நான் உன்னோடு படிக்கிற போது உன் முகத்துல இருந்த மகிழ்ச்சியும் குறும்பும் இப்ப எங்கடி போச்சு? இந்த குழந்தைய படிப்புலையும் பண்பலையும் முதல் தரமான குழந்தைன்னு பேர் எடுக்க வச்சா அந்த நிமிஷமே முகத்துல மலர்ச்சி ஏற்படும். சரியா? அது இந்த ஸ்கூலோட கடமை. தைரியமா போயிட்டு வா. பள்ளிக்கூடத்துல இருந்து சொன்னதை கேட்டு நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கணும். நான் வரட்டுமா? யார் சத்தம் போடுறது? வாய மூடு. நான் போறதுக்குள்ளேயே அதட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. இவளை பூ போல வச்சுக்க. இந்த மாதிரி பாச உணர்ச்சி குறுக்க நிக்கிறதுனாலதான் சில சமயம் கடமை தோத்து போகுது. ஏன் மேல் நம்பிக்கை இல்லையா? நீ சந்தோஷமா போய் வா. முத்து, நீ நல்ல பிள்ளை இல்ல? நீ பெரிய பெரிய படிப்புலாம் படிக்கணும் இல்ல? நான் சொல்றபடிலாம் கேட்கணும். எங்கே அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. சொல்லுமா. நிம்மதியா போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். கிளம்புமா முத்து. யார பார்த்து காத்தாங்கிற? இடிச்சிருவாமா. என்ன எனக்கு கல்யாணமே ஆகல. தீபாவளி பொங்கலுக்கு என்கிட்ட தான் வரணும். வா. அங்குள்ள சித்தப்பாவுக்கு முத்து எழுதியது. நான் இன்னும் 1 மாதத்தில் ஆடி பெருக்க வருகிறேன். ஆடி பெருக்கிறாளா? ஏன் நின்ன இடத்துல பெருக்க தெரியாதா? ஆடி பெருக்குக்கு வருகிறேன். இதை அப்பாவிடம் சொல்லவும் போன வருஷம் மாதிரி கிள ஆட்டு சண்டையை கொண்டு போய் காட்டாதீர்கள். அன்று நான் பார்த்தபோது கிழட்டு ஆனாடு சண்டைக்கு வருவது போல் வராமல் மெதுவாக வந்தது. அதைவிட கிழட்டு பெண்ணாடு ரொம்பவும் மெதுவாக வந்தது. சண்டைக்கு வந்த 2 கிழட்டு ஆடுகளும் சண்டையும் போடாமல் சமாதானமும் ஆகாமல் ஏன் ஒன்றுக்கொன்று பார்த்து முறைத்து திரும்பி சென்று விட்டன? அதுதான் எனக்கு புரியவில்லை. உனக்கு மட்டுமா புரியல? எனக்கு தான் புரியல. ஏண்டா மாணிக்கம், உண்மையிலே நம்ம எல்லாரும் கிழடுகள் ஆயிட்டோமா? நம்ம எல்லாரும் என்னடா நீதாண்ட கிழம். நான் எப்பவும் வாலிபன் தான். சரி, மேல என்ன எழுதிருக்கா? மேல மேல ஒரே தப்பா எழுதிருக்கு.
டாக்டருக்கு படிக்கிறவோ நீ கண்டுபிடிச்சு சொல்ல அளவுக்கு தப்பாவா எழுதிருப்பா? அப்படி என்ன எழுதிருக்கா? இங்கிலீஷ்ல எழுதிருக்கு. Dear mummy, the little rose is longing to be with the red rose. Give my sweet kisses to daddy. ஏய், என்னமோ கிசு கிசுங்கிறாளே, என்னடா அது? சொல்ல சொல்லு. சொல்லுமா. ஏய், என் பொண்ணு எழுதுனதை எதையும் மறைக்க வேணாம், தெளிவா சொல்ல சொல்லு. அவருக்கு முத்தம் கொடுக்க சொல்லி எழுதிருக்கா. ஏய், என்னடா என்னடா எல்லாம் எனக்கு புரியுதுடா. எல்லாம் கடுதாசியோட இருக்கட்டும். என்ன புரிஞ்சுதோ தெரியல. அவர் இப்படி வாழ அளவுக்கு யாருக்கு என்ன பாவம் செஞ்சாரு? தனக்கே செஞ்சுட்டு இருக்கிறான். இல்லன்னா உன்னோட வாழ தெரியாம இருப்பானா? இல்ல பிச்சை, வைரங்கிற இந்த மழையில நனைய மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சாரு. அவர் விதைச்ச முத்துங்கிற செடிக்கு மழை தேவைப்பட்டுச்சு. அந்த மழை கொஞ்சம் கூட விடாமத்தானமா பெய்யுது. அந்த செடியை தொடணும்னா மழையில நனையாம முடியாதே. அப்பவும் பிடிவாதங்கிற ஓட்டக்கூட எடுத்துக்கிறாரு. அதுல நனையாம இருக்க முடியுமா? நனைகிறாரு, ஆனா யாருக்குமே தெரியாம தொடச்சுக்கிறாரு. ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியறாப்புல நனையத்தான் போறான். ஏய், என்ன? குளிக்க வெந்நீர் எடுத்து வைக்க சொல்றா. வெண்ணி எடுத்து வைமா. டேய், சோப் எடுத்து வைக்க சொல்றா. சோப் எடுத்து வைமா. டேய், துண்டு எடுத்து வைக்க சொல்றா. துண்டு எடுத்து வைமா. அப்புறம் எனக்கு இதே பொழப்பா போச்சு. நீங்க ரெண்டு பேரும் பார்க்கல பாரு, ரேடியோ போட்டி மாதிரி நான் ஸ்பீக்கர் போன மாதிரி ஆயிட்டேன். எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே, கவனிக்க யாருமே இல்லையே. கடவுளே, நீ யாரும் வரப்படாதா? ஏன் கடவுளை கூப்பிடுற? இல்ல, நான் ஒரு ஏடியா என்ன கூப்பிடுவாரு. குளிர் ஜோரம், உடம்பெல்லாம் நெருப்பா காயுது. தொட்டு பாரு. காய்ச்சலும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ புதுசு, இந்த வியாதி எனக்கு பழசு. பழைய நர்ஸ் மீனாவை கேட்டு பாரு. மேரிய கூப்பிடு. நாளைக்கு டிஸ்சார்ஜ்னு சொல்றீங்களே, இந்த குளிர் ஜோரத்தோட நான் எப்படி போவேன்? ஐயா 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 ஐயா. ரொம்ப நாளா தெரியுமே. நான் படிக்கிற காலத்துல இருந்து இங்கேயே தான் இருக்காரு. ஏயா, இந்த இடத்தை விட்டு போறதுக்கு உனக்கு மனசே வரலையா? ஆமா, இப்ப என்ன உடம்புக்கு? அப்படி ஒண்ணு இல்லையே. நீ சின்ன பொண்ணு, உனக்கு என்ன தெரியும்? என் வியாதிக்கு உன்னை விட வயசாயிடுச்சு. வருஷத்துல 9 மாசம் நான் இங்க இருக்கிறவன். என்ன திடீர்னு டிஸ்சார்ஜ் ஆகணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? நோயாளிங்களுக்கு கொடுக்குற பால்ல பாதி தண்ணி, ரொட்டி விராட்டி மாதிரி இருக்குது, படுக்க பூரா மூட்டை பூச்சி, இதுல கொசு தொல்லை வேற. மொத்தத்துல டாக்டருங்க கவனிப்பே சரியில்லை. இருங்க இருங்க, இதெல்லாம் விவரமா எழுதி மேலிடத்துக்கு மொட்டை கடுதாசி விடுறேன். எழுதி போடு. இப்ப என்ன வேணும்? காய்ச்சலுக்கு மருந்து வேணும். காய்ச்சல் தானே? அது மட்டுமா? அடி வயித்துல வலி. ஐயா 10 நிமிஷம் அப்படியே இரு. ஆமா, உனக்கு குளிர் ஜுரம், அடி வயித்துல வலி. அவர் வயிற்றுல பயங்கரமான கட்டி வந்திருக்கு. அநேகமா புத்தா இருந்தாலும் இருக்கலாம். ஆமா, இப்ப ஏதாவது சாப்பாடு குடுத்தியா? இல்லைங்க, குடுக்காத. காலையில டிஃபன் குடுக்காத, மத்தியான சாப்பாடு அறவே குடுக்காத. பசிக்குதுன்னு சொன்னா அப்பப்ப அறவும் விளக்கெண்ணெய் கொடு. வயிறு எப்பவும் காலியா இருக்கணும். 10 மணிக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்பி வையே. பயத்தை ஒரே அடி ஐயா, அறுக்கிற உடம்பா வேண்டாங்க. ஏயா, வியாதி இல்லாமலே நடிப்பா, தப்பு இல்ல. இந்த இடம் நிஜமான ஒரு நோயாளிக்கு பயன்படுமா இல்லையா? இனிமே இங்க வந்த போலீஸ் ஒப்படைச்சிருவேன். வேண்டாமா, நாளைக்கு காலையிலேயே நான் போயிடுறேன். அம்மாடி, நீங்க இங்கதான் இருப்பீங்களா? நிச்சயமா இங்கேயே தான் இருக்க போறேன். அப்ப நான் வேற ஆஸ்பத்திரி மாத்திக்கிறேன். என்ன ஊர் உலகத்துல வேற ஆஸ்பத்திரி இல்லாம போயிடுச்சு. உங்களை பெரிய டாக்டர் கூப்பிட்டாருமா? 5 நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லு. சரிம்மா. டாக்டர், லீவ் கேட்க போறீங்க, கூப்பிட்ட உடனே போயிடுங்க. புதுசா வந்திருக்கிற பெரிய டாக்டர் ரொம்ப கண்டிப்பானவர்னு பேசிக்கிறாங்க. ஆமா ஆமா, பெரிய டாக்டர் அதான் தெரியுதே. ரயில் வண்டி மாதிரி நீளமா டிகிரி போட்டிருக்கும் போதே. இந்த வயசானவங்களும் இப்படித்தான், எப்போ முகத்துல கடுகடுப்பு, வார்த்தையில சிறுகிடுப்பு. அதுவும் இது நேத்து தான் லண்டன்ல இருந்து வந்திருக்கு. இந்த ஊர் சூடு வேற. பார்க்கலாம்.
டிபார்ட்மெண்ட் நல்லா தெரியுதே, அதுக்காக என்ன நிக்க வச்சு பழி வாங்கணுமா? உண்டு இல்லன்னு ரெண்டுல ஒண்ணு பட்டுன்னு சொல்லுங்களேன், நான் போயிட்டே இருக்கிறேன். எது உண்டு எது இல்ல? எனக்கு லீவ் உண்டா இல்லையா? நான் யாருன்னு தெரியுது. அதுதான் ஊர்ல உள்ள டிகிரி எல்லாம் எழுதி வெளியே தொங்க விட்டுருக்கீங்களே, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு லீவ் கொடுக்க போறீங்களா இல்லையா? நான் யாரு உனக்கு லீவ் கொடுக்க? ஏன் சார், நீங்க டாக்டர் சிவராஜ் தானே? நான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆதிசேஷன். டாக்டர் கிட்ட பில்ல கையெழுத்து வாங்கலான்ட்டு வந்தேன், வாங்கிட்டு போறேன். எஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், எஸ். நான் தான். சொல்லு. உள்ளபடியே நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் சார். என்ன சொல்ற நீ? ரியலி யூ லுக் வெரி யங். தேங்க்யூ. என் மனசுல எதுவும் நிக்காது. படிச்சு ஒரு கேள்வி கேட்கட்டுமா சார்? கேள. இவ்வளவு சின்ன வயசுல ஊர்ல உள்ள பட்டத்தை எல்லாம் எப்படி சார் வாங்குனீங்க? எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில். உங்க முயற்சியை பாராட்டாம இருக்க முடியாது. ஆமா, உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? என் வயசு பத்தின ஆராய்ச்சி அப்புறம் இருக்கட்டும். வந்த வேலை லீவு. பேரு முத்து. ஓ, லீவுக்கு அப்ளை பண்ணது நீதானா? பேரு முத்து கருப்பாயி. ஆமா, பெரியவங்க பேரு. அதுல என்ன சார் தப்பு? தப்பே இல்லை. ஷேக்ஸ்பியர் கூட சொல்லியிருக்காரு, ரோஜா எந்த பேர்ல இருந்தா என்னன்னு. நீங்க ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க சார். அதனால நான் நல்லவங்களை பார்த்தா உடனே பழகிடுவேன். ரொம்ப டேஞ்சர். எல்லாரையும் நம்புறது ஒரு பொண்ணுக்கு நல்லதல்ல. நல்லவங்களா தெரியறவங்கள சில பேர் கெட்டவங்களும் இருப்பாங்க. நீங்க எப்படி சார்? ஷட் அப். பேச வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு என்னென்னமா பேசிட்டு இருக்கேன். கோபப்பட்டாலும் உங்க முகம் சிரிச்ச முகம் சார். அதெல்லாம் இருக்கட்டும். நான் என் கடமையில ரொம்ப கண்டிப்பானவன் உனக்கு தெரியுமில்ல? இந்த ஒரு தடவை மட்டும் லீவ் கொடுத்துருங்க சார். அப்புறமா உங்களை பத்தி நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். ஹவுஸ் சர்ஜனா வந்து எவ்வளவு நாள் ஆகுது? கொஞ்ச நாள் ஆகுது. அந்த கொஞ்ச நாளைக்குள்ள அப்படியே வீட்டு ஞாபகம். நான் ஊருக்கு போய் ரொம்ப நாளாச்சு சார். என்ன பெரிய ஊர்? எங்க ஊரை பார்த்தா நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க. கல்லலுங்கிற அழகான கிராமம் சார். God bless you. கல்லல். What a lovely place. உங்களுக்கு தெரியுமா சார்? நான் அடிக்கடி அந்த பக்கமா போயிருக்கேன். காலேஜ் நீ போகலாம். லீவு கிடையாது. நான் ஹவுஸ் சர்ஜன் ஞாபகம் வர்ற போதெல்லாம் எனக்கு ஹவுஸ் ஞாபகம் வருது சார். முதல்ல போய் டியூட்டி பாரு. ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம். பேரு முத்துக்கருப்பாயி, ஊரு கல்லல். பாத்தியா, முத்துவையும் சேகரையும் அதுதான் தினமும் பாக்குறேன். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ். இது எதுல போய் முடிய போகுதோ அவனுக்கு இது 100ஓட 101. இவதான் கஷ்டப்பட போறா. ஆமாமா, நம்ம சின்ன